அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. ஸோ நம்ம தமிழ்நாடு முனிசிபாலிட்டி எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பரேஷனில் இருப்போம் நம்ம, ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து T20 சீரிஸ், ஓகேங்களா. அந்த சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஆல்ரெடி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ லெவல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 20+ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகே. ஸோ வாங்க நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஸோ என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டலில் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம் நம்ம, ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்துட்டு வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங், இன்னொன்று வந்துட்டு வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங் ஆர் சானிட்டரி இன்ஜினியரிங் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்கில் நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகே. கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. A long pipe is bored or drilled deep into the ground to tap the underground water is called, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிரவுண்டு லெவலுக்கு கீழே வந்துட்டு ஒரு பெரிய லாங் பைப்பை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம போர் பண்ணுறோம் அல்லது நம்ம ட்ரில் பண்ணி வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த டைப் ஆஃப் வெல்லுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் ஏ டியூப் வெல் அப்படின்னு பார்க்குறோம், ஓகே தானேப்பா. ஓகே, ஸோ இனிஷியலாக பாருங்க. ஸோ இப்போ டியூப் வெல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் வெல் இஸ் ஏ ஹோல் ஆர் ஷாஃப்ட் usually practical excavate in the earth for bringing the ground water to the surface, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, கிரவுண்ட் லெவலுக்கு கீழே கூடிய வாட்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு பெரிய லாங் பைப் மூலிமா நம்ம வந்து கனெக்ட் பண்ணி அதை மோட்டர் மூலிமா என்ன பண்ணுறோம்னா கொண்டுட்டு வர்றீங்க, ஓகே தானே. இட் இஸ் கால்ட் அஸ் ஏ டியூப்வெல் நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. வெல் கேன் பி மெயின்லி டிவைடட் இன்டு ஏ 2 கிளாஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா டக் வெல் ஆர் ஏ ஓப்பன் வெல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் ஆர் ஏ ட்ரில்டு வெல் நம்ம சொல்கிறோம், ஓகே தானே. ஸோ இப்போ நம்ம நார்மலாக டக் வெல் ஓப்பன் வெல் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு கிணறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கிரவுண்டு லெவல் கீழே நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்கவேட் பண்ணி நம்ம தேவையான வாட்டர் வந்து சர்ஃபேஸ் என்ன பண்ணுறீங்க, சர்ஃபேஸ் லெவலுக்கு நம்ம கொண்டு வரோம், ஓகே தானே. அதுவே போர் அல்லது ட்ரில் என்னது, நம்ம போர் ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா, போர் ஹோல் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான வாட்டர் வந்து நம்ம எடுக்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா போர் அல்லது ட்ரில்டு வெல்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 1க்கு என்னென்ன பார்க்கணுமா, ஆப்ஷன் இஸ் பி டியூப் வெல், ஓகே. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. A number of filtration well are connected through the porous pipe to the sump well is known as, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு தேவையான சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டிமாண்ட் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அந்த பாப்புலேஷன் தேவையான சோர்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வேரி டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் சோர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சப்சர்ஃபேஸ் சோர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ கிரவுண்ட் லெவலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கடல் வந்து கிடைக்கும் தண்ணி, அதே மாதிரி ரிவர் மூலிமா கிடைக்கும், லேக்கு பாண்ட் இது மூலிமா நமக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் கிடைக்கும் இல்லையா. அதே கிரவுண்ட் லெவல் அப்படின்னு கிரவுண்ட் லெவல் கீழே பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு ஓப்பன் வெல்லு, டக் வெல்லு, டியூப் வெல்ல சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்ஃபேஸ் சோர்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரிவர் வந்து பாஸ் ஆகி போயிட்டு இருக்குது, ஓகே தானே. அந்த ரிவர்லேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ என்ன பண்ணோம், பைப் வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக போகணும் இல்லையா. ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மக்களுக்கு அதை நம்ம வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஓகே தானே. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்ஃபில்ட்ரேஷன் வெல்லு, இன்ஃபில்ட்ரேஷன் கேலரின்னு படிச்சிருப்போம் இல்லையா. இன்ஃபில்ட்ரேஷன் வெல்லு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஆற்றுக்கு நடுவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சு அது மூலிமா என்ன பண்ணுவாங்க, வாட்டர் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி ஒரு பைப் மூலமாக கொண்டு போவாங்க இல்லையா, கரெக்ட் தானே. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் வெல்லு எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே வந்துட்டு கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது கனெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு டேங்குக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் ஏ ஜாக் வெல் அப்படின்னு பேருப்பா, ஓகே தானே. ஏ நம்பர் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் வெல்ஸ் ஆர் கனெக்டட் த்ரூ தி போரஸ் பைப் டு த சம்ப் வெல் இஸ் நோன் அஸ் ஏ நம்ம ஜாக் வெல் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ இனிஷியலாக அந்த பிக்சரை உங்களுக்கு பார்க்க முடியுது உங்களால், ஓகே தானே. ஸோ இப்போ இனிஷியலாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிவருக்கு நடுவில் வந்துட்டு ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் வெல் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் வெல் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி அது ஒரு பைப்பு மூலியமா கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வெல்லுக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் ஏ ஜாக் வெல் அப்படின்னு சொல்கிறோம், கிளியராப்பா. ஓகே, த ஜாக் வெல் இஸ் a type of intake tower in which the water level is practically the same as a level of the source of supply, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்டேக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. என்ன பண்ணுறோம், நம்ம வாட்டர் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறது, தென் ஸ்டோர் பண்ணுறது, தென் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது என்ன சொல்லணும், இன்டேக் சொல்லுவோம் இல்லையா, அம்மா தானே. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஜாக் வெல் மூலியமாக என்ன பண்ணுறீங்க, நம்ம வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஓகே தானே. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. as per Kuchling's formula in a city having population of 1,69,000 the fire demand is liter per minuteல கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இது நம்ம எங்கே வருவோம் அப்படின்னா, இந்த டாபிக் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம வாட்டர் சப்ளை டிமாண்ட் பற்றி படிச்சிருப்போம், ஓகே தானே. ஸோ டிமாண்ட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபயர் டிமாண்டு கால்குலேட் பண்ணணும்.
அந்த ஃபயர் டிமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்டன்ஸ் ஃபார்முலா, குச்சிங்ஸ் ஃபார்முலா, நேஷனல் போர்டு அண்டர் ரிட்டர்ன்ஸ் ஃபார்முலா இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா குச்சிங்ஸ் ஃபார்முலா தான் கேட்குறாங்க. பாப்புலேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா 1,69,000 கொடுத்துட்டாங்க. ஓகே தானே. ஸோ இப்போ குச்சிங்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபயர் டிமாண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது டிஸ்சார்ஜ் பற்றி தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இனிஷியலாக வந்து நம்ம பாப்புலேஷனை வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபயர் டிமாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம பி அப்படிங்கிற நம்ம பாப்புலேஷனையும் தௌசண்ட்ஸில் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா. அப்போ தௌசண்ட் சால்வ் பண்ணும்போது 1,16,000 அப்படிங்கிறது என்ன மாறுது, 116,000 மாறுது. ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு குச்சிங்ஸ் ஃபார்முலா தெரியும் இல்லையா. என்ன ஃபார்முலா, 3182 ரூட் ஆஃப் பின்னு எடுத்துக்கலாம். இதில் ரூட் ஆஃப் பிங்கிறது பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இன் தௌசண்ட்ஸில் எடுத்துக்கிறோம். ஓகேங்களாப்பா. ஸோ அப்போ 3182 இந்த ரூட் ஆஃப் என்ன எடுத்துக்கிறீங்க, ரூட் ஆஃப் 169 போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ 169 நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 13 கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வருது, 41,366 லிட்டர் பர் மினிட்னு கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அஸ் பர் குச்சிங்ஸ் ஃபார்முலா அப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிட்டி ஹேவிங் பாப்புலேஷன் ஆஃப் 1,16,000 இருக்குது அப்படின்னா ஸோ அதனுடைய ஃபயர் டிமாண்ட் தான் கேட்குறாங்க இன் லிட்டர் பர் மினிட்ஸில் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம் நம்ம இங்கே, ஓகே 41,366 அமௌண்ட் பார்த்தோம். ஓகே தானே. ஓகே கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. தி கோஇன்சிடென்ஷியல் டிராஃப்ட் பற்றி கேட்குறாங்க இல்லையா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், வாட்டர் டிமாண்ட் தான் பார்க்குறீங்க. கோஇன்சிடென்ஷியல் டிராஃப்ட்னு சொல்லுவோம் அல்லது டோட்டல் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயினாகவே நம்மளுடைய வாட்டர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம டிசைன் பண்ணுவோம் அப்படின்னா ஓகேங்களா மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம டிசைன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டு ப்ளஸ் என்ன எடுத்துக்கணும், ஃபயர் டிமாண்டு. ஓகேங்களா. ஸோ இந்த மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்டு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்டு ப்ளஸ் மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டு ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட் இதில் எது மேக்ஸிமமாக இருக்குதோ இட் இஸ் கால்ட் அஸ் எ டோட்டல் டிராஃப்டாக எடுத்துக்கும் அல்லது கோஇன்சிடென்ஷியல் டிராஃப்டாக எடுத்துக்கும் இல்லைங்களா. ஓகே. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா கோஇன்சிடென்ட் டிராஃப்ட் தான் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா 1.8 times ஆஃப் தி ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் தி ஃபயர் டிமாண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களாப்பா. ஸோ அதான் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன் நான் இங்கே. ஸோ என்ன அப்படின்னா தி மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ஆடட் டு த ஃபயர் டிமாண்ட் ஃபார் ஒர்க்கிங் ஆஃப் த டோட்டல் டிராஃப்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி ஃபயர் டிமாண்ட் இருக்குது இல்லையா, அதனுடைய கூட்டுத்தொகை என்னவா மாறுதுன்னா டோட்டல் டிராஃப்ட் அல்லது கோஇன்சிடென்டல் டிராஃப்ட்னு மாறுது. ஓகேங்களா. ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கோஇன்சிடென்ட் டிராஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டு ப்ளஸ் என்ன பண்ணிக்கலாம், ஃபயர் டிமாண்டுன்னு எழுதலாம். அல்லது 1.8 times ஆஃப் தி ஆவரேஜ் டெய்லி டிமாண்டு ப்ளஸ் ஃபயர் டிமாண்டுன்னு எழுதலாம். ஓகேங்களாப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி மந்த்லி டெய்லி வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீக்லி டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 1.48 times ஆஃப் தி ஆவரேஜ் வீக்லி டிமாண்டு. ஓகே. ஸோ அதுவே மேக்ஸிமம் மந்த்லி டிமாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 1.28 times ஆஃப் தி ஆவரேஜ் மந்த்லி டிமாண்டு. ஓகேங்களா. அதே மாதிரி மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டுங்கிறது பார்த்தோம் இல்லையா, என்னது 1.8 times ஆஃப் தி ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் இஸ் டி, 1.8 times ஆஃப் தி ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் பிளஸ் ஃபயர் டிமாண்டு. ஓகேங்களா. இன்கேஸ் இதே கொஸ்டின் வந்துட்டு மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்டுன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகேங்களா, அப்போ மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்டு அதுக்கப்புறம் என்னது மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டு ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட் இதில் எது மேக்ஸிமமாக இருக்குதோ அது என்ன பண்ணுறீங்க நீங்கள் கோஇன்சிடென்ட் டிராஃப்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அல்லது டோட்டல் டிராஃப்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா. கிளியரா. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. பர் கேபிட்டா டிமாண்ட்னா என்னது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டாபிக் எது கீழே வருதுன்னா நம்ம வாட்டர் டிமாண்ட் படிக்கிறோம் இல்லையா, அந்த டாபிக் கீழே தான் வருது. என்ன அப்படின்னா வந்துட்டு பர் கேபிட்டா டிமாண்ட்னா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களாப்பா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஓகே ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ஒன் டேக்கு வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் தேவைப்படுதோ ஓகே அதுக்கு பேர் என்ன பார்க்குறோம், பர் கேபிட்டா டிமாண்ட் அப்படின்னு பார்க்குறீங்க. ஓகே தானேப்பா. ஓகே தி ஆனுவல் ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் டெய்லி வாட்டர் ரெக்வயர்ட் பை அ ஒன் பர்சன். ஓகேங்களா. ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா per capita water demand is annual average amount of a daily water required per one person எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸோ மெயினாக அந்த சிட்டிக்கு தேவையான வாட்டர் எவ்வளோ தேவைப்படுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிட்டர். ஓகேங்களா. டிவைட் பை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த அந்த ஏரியாவில் கூடிய சிட்டியில் கூடிய மொத்த பாப்புலேஷன் எவ்வளவு. ஓகேங்களா. இன்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பர் டே கண்டுபிடிக்கிறதுனால 1 year நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம 365 days சொல்லுவோமா, அது என்ன பண்ணுங்க அதான் நீங்கள் வந்துட்டு டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், ஒரு பர்சனுக்கு எவ்வளோ கேபிட்டா அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், நம்ம பர் கேபிட்டா டிமாண்டு அப்படின்னு சொல்கிறோம். கிளியராப்பா. ஓகே. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 5க்கு என்ன ஆன்சரு, ஆப்ஷன் சி, ஆனுவல் ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் டெய்லி வாட்டர் ரெக்வயர்ட் பை எ ஒன் பர்சன். ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. த பாப்புலேஷன் க்ரோத் கர்வு. சரிங்களா. ஸோ மெயினாக வந்துட்டு நமக்கு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், மக்களுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இல்லையா. மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிட்டியில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கணுமா.
அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து எவ்வளோ க்ரோத் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அதில் என்ன பண்ணுறீங்க, அரித்மெட்டிக்கல் மீன் மெத்தடு, ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தடு, இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஃபியூச்சரில் வந்துட்டு அது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோர்காஸ்டிங் பண்ணுறோம். சேமஸ் அதே தான் இங்கே கேட்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த பாப்புலேஷன் க்ரோத் கவுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் எஸ் ஷேப்டு கவுன்னு சொல்லுவோம்ப்பா. ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. Logistical curve or a S-shaped curve. If the population of the city is plotted with respect to the time, the curve show obtained under normal condition look like a S-shaped curve. ஓகேங்களா. ஸோ இப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாப்புலேஷன் என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகே தானே. ஸோ அடுத்தது பாயிண்ட் பில வந்து பாயிண்ட் நம்ம சி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னதுங்க, ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டாக அந்த பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் சில இருந்து பாயிண்ட் நம்பர் டி பாருங்களேன், இப்போ என்ன ஆகுதுங்க, குறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ இப்போ பாப்புலேஷன்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு பர்த் மூலியமாகவும் இருக்கலாம், ஓகே, டெத் மூலியமாகவும் இருக்கலாம். அது இப்போ அடுத்து என்னது, மைக்ரேஷன்ஸ். ஓகேங்களா. ஒரு குழந்தை பிறக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகுது. இல்லை அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல இடத்துக்கு வந்து நகர்ந்து போகிறாங்க இல்லையா. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணி ஒரு நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் எ லாஜிஸ்டிக்கல் கர்வ் மெத்தட்னு சொல்கிறோம். ஓகேங்களாப்பா. அது என்ன ஷேப்னு கேட்பாங்க. இது போன ரீசெண்டாக நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா எஸ் ஷேப்டு கர்வ். ஓகேங்களா, கிளியரா. ஸோ கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. The population of a town as per census record கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 lakh, ஓகேங்க, அதுக்கப்புறம் 2,10,000, தென் 2,30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இயரும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 1981ல் 2 lakh அந்த மாதிரியும், 1991ல் 2,10,000 அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி 2001ல் வந்து பார்த்தீங்கன்னா 2,30,000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இதே மாதிரி க்ரோத் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா 2011ல் ஓகேங்களா ஸோ எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. பை யூசிங் தி அரித்மெட்டிக் மீன் மெத்தட்ல கேட்குறாங்கப்பா. ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரியும் ஒரு 10 இயர்ஸ்ங்கிறது என்னது, ஒரு டிகேடுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே தானே. ஸோ இப்போ பை யூசிங் தி அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ மெயினாக வந்துட்டு அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டிகேடுக்கும் எவ்வளோ பாப்புலேஷன் க்ரோத் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாமா. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஸோ 1991ல் எவ்வளோ பாப்புலேஷன் மைனஸ் 1981ல் எவ்வளோ பாப்புலேஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 10,000 கிடைக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி 2001ல் எவ்வளோ வந்திருக்கு பாப்புலேஷனு, 2,30,000 வந்திருக்குது இல்லையா. அதே மாதிரி 1991ல் எவ்வளோ வந்திருக்கு, 2,10,000. இப்போ மைனஸ் பண்ண எவ்வளோ வந்திருக்குது, 20,000 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே தானே. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30,000 அப்படிங்கிறது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சது, எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ ஃபைண்ட் த பாப்புலேஷன் தான் கேட்குறாங்க. பை யூசிங் தி அரித்மெட்டிக் மீன் மெத்தடில் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. ஸோ பிஎன் இஸ் ஈக்குவல் டு P0 + N × X பார் தெரியும் நமக்கு இங்கே. ஸோ இதில் P0ங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொடுத்துருக்கூடிய வேல்யூ இருக்குது இல்லையா பாப்புலேஷனு, அதை எடுத்துக்கிறோம் 2,30,000. ஓகேங்களா. ஸோ என்னங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் டிகேடு. ஓகேங்களா. லாஸ்ட்டாக கொடுத்துருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2001ல் கொடுத்துருக்காங்க. இப்போ கேட்குறது 2011ல் கேட்குறாங்க. அப்போ என்னது இங்கே கேப்பு 10 வருஷம். அப்போ 1 டிகேடு கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ எக்ஸ் பார் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2,45,000. ஆப்ஷன் இஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியராப்பா. ஓகே, அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் 8 பாருங்க. த டோட்டல் வாட்டர் கன்சம்ஷன் இன்க்ளூடிங் டொமஸ்டிக், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டேமேஜஸ், ஓகே, டிமாண்ட் ஃபார் ஆவரேஜ் இந்தியன் பீப்புள் கேட்குறாங்க இல்லையா. இப்போ என்ன அப்படின்னா மெயினாக வந்துட்டு நமக்கு தெரியும் ஒரு டொமஸ்டிக் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா 135 LPC நமக்கு தெரியும் இல்லையா. ஓகே தானே. அதாவது 135 லிட்டர் பர் கேபிட்டா பர் டே நம்ம படிச்சிருப்போம். ஓகே தானே. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஸோ எல்லாமே சேர்த்து கேட்குறாங்க, டொமஸ்டிக், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு டோட்டலாக இந்தியன் ஆவரேஜ் பீப்புளுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிமாண்ட் நமக்கு தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. நமக்கு தெரியும் இல்லையா டொமஸ்டிக் எவ்வளோ நமக்கு தெரியும், 135 லிட்டர் பர் கேபிட்டா பர் டே நமக்கு தெரியும். பப்ளிக் டிமாண்ட் அப்படிங்கிறது 25 LPCD. ஓகே, இண்டஸ்ட்ரியலுக்கு 40 LPCD நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி ஃபயர் டிமாண்டுக்கு 15 தேவைப்படுது. அதே மாதிரி லாஸஸ் அண்ட் வேஸ்ட் ஆஃப் வாட்டர் தென் தி தெஃப்ட் ஆஃப் வாட்டருக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா ஒரு 55 கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, 270 LPC நமக்கு தேவைப்படுது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக், பப்ளிக், இண்டஸ்ட்ரி எல்லாம் சேர்த்து வரக்கூடிய டிமாண்டுப்பா. ஓகேங்களா. கொஸ்டினில் கிளியராகவே கொடுத்துட்டாங்க. டோட்டல் வாட்டர் கன்சப்ஷன் இன்க்ளூடிங் டொமஸ்டிக், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் கேட்கறதுனால இதுக்கு என்ன போட்டுக்கிறீங்க, 270 LPCD. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பர் கேபிட்டா டிமாண்ட் கேட்டாங்கன்னா என்ன போடணும் ஆன்சரு, 135 LPCD போடணும். ஓகேங்களா. கொஸ்டின் 8க்கு ஆப்ஷன் இஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் 9 பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் கேலசிஸ் இருக்குது இல்லையா, குவாலிட்டி ஆஃப் வாட்டர்ங்கிற டாப்பிக்கில் வரும் இது. ஓகே தானே. என்ன கேட்குறாங்க அப்படின்னா த ரிசல்ட் ஆஃப் அனாலிசிஸ் ஆஃப் ய ரா வாட்டர் சாம்பிள் ஃப்ரம் தி சோர்ஸ் ஆஃப் கிவன் பிலோ அப்படி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா pH கொடுத்தாச்சு 7.4 அப்படின்ட்டு,
ஃப்ளூரைட் கொடுத்துருக்காங்க 1 மில்லிகிராம் பர் லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டோட்டல் ஹார்ட்னஸ் கொடுத்தாச்சு, அயன் கண்டென்ட் கொடுத்தாச்சு, என்பிஎன் அப்படின்னா அது பாக்டீரியோட கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஓகே ஃபார் எபோவ் டேட்டா ட்ரீட்மெண்ட் ஹேஸ் டு பி ப்ரொவைடட் டு வாட்டர் ஃபார் தி ரிமூவல் ஆஃப். ஓகேங்களா, இப்போ இருக்கக்கூடிய வேல்யூக்கு வந்துட்டு எந்தெந்த வாட்டருக்கு எது குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எதுக்கு பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னா இதனுடைய பர்மிசிபிள் லிமிட் கண்டிப்பாக நமக்கு தெரியணும் இல்லையா? ஆமாம் தானே? ஸோ பர்மிசிபிள் லிமிட்டோட அதிகமாக போச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ கிளியராக பாருங்க. ஸோ மெயினாக வந்துட்டு ஃப்ளூரைடு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே இருக்கணும், பர்மிசிபிள் லிமிட் 1 to 1.5 இருக்கணும். அதே மாதிரி டோட்டல் ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 to 600 இருக்கணும். அதே மாதிரி அயன் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.3 இருக்கணும். எம்பிஎன் அதாவது மோஸ்ட் ப்ராபபிள் நம்பர்னு சொல்லக்கூடிய பாக்டீரியல் கவுண்ட் இருக்குது இல்லையா, கண்டிப்பாக அது இருக்கவே கூடாது, நில்லாக தான் இருக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஏ போர்ட்டபிள் வாட்டர், இப்போ நான் சொல்லிட்டு எல்லாமே அது நம்ம குடிக்கக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டருக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே தானேப்பா, அதுக்கு எவ்வளோ இருக்கணும், 6.5 to 8.5 தான் இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது பிஹெச்க்கு வந்து ஓகேவா இருக்கா? பிஹெச் வந்து ஓகே, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஃப்ளூயிட் எவ்வளோ இருக்குது, 1 to 1.5 தான் இருக்கணும், அதுவுமே பிரச்சனை இல்லை, ஓகேவா தான் இருக்கு. ஆனால் அடுத்து பாருங்க டோட்டல் ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது எதுக்குள்ள இருக்கணும், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் வாட்டருக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 75 to 115 தான் இருக்கணும். அதிகபட்சம் 200 வரைக்கும் போகலாம். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, 350 கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, ஹார்ட்னஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, அதே மாதிரி அயன் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 0.5 தான் இருக்கணும், லெஸ் தானே 0.03 மில்லிகிராம் பர் லிட்டர் தான் இருக்கணும். ஆனால் அதோட அதிகமாக இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ண ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதே மாதிரி பாக்டீரியல் கவுண்ட் பாருங்களேன், 100 ml எவ்வளோ தான் இருக்கலாம் அப்படின்னா 1 இருக்கலாம். ஓகேங்களா, 1/100 ml வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும். சரிங்களா, அப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 இதுக்கு பண்ணி ஆகணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டர்பரேட் அதாவது ஹார்ட்னஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அயன் கண்டென்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா என்னது டிஸ்இன்ஃபெக்ஷன். அப்போ இங்கே என்னது ஆப்ஷன் இஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. A water sample contains ஓகேங்களா 10⁻9 -9 moles per liter OH அயான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. pH வேல்யூ கேட்குறாங்கப்பா. ஓகே, ஸோ pH வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா, -log/10 ஓகே H+ அயான்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா? ஓகே தானே, என்ன கொடுத்துருக்காங்க, OH ஹைட்ராக்சி அயான்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, நமக்கு அதுக்கு ஃபார்முலா தெரியும் தானே? ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா pH = என்னது -log/10 H+ அயான்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது, pH = 5 வருது. ஆப்ஷன் இஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. which of the following statement are true கேட்குறாங்க இல்லையா? ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா டியூ டு தி ப்ளூ பேபி சிண்ட்ரோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 பாருங்க. ஓகே, the most common cause of the blue baby syndrome is water contaminated with nitrate. அது படிச்சிருப்போம் இல்லையா, நைட்ரஜன் சைக்கிள் கண்டிப்பாக படிச்சிருப்போம் நம்ம. ஸோ நைட்ரேட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45 ml per லிட்டருக்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ப்ராப்ளம் வரும்னு படிச்சிருப்போம், ப்ளூ பேபி டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகும் சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மெயினாக என்ன காரணம் அப்படின்னா திஸ் நைட்ரேட் பைண்ட் டு தி ஹீமோக்ளோபின் இன் த பாடி ஃபார்மிங் த மெத்தபோக்ளோபின் which is unable to the carry oxygen கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ஏ both are the correct answer. ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆப்ஷன் இஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இப்போ ப்ளூ பேபி சிண்ட்ரோம் ஆல்சோ known as the infant methemoglobinia is the condition where the baby's skin true blue. ஓகேங்களா, இப்போ இது என்ன வருது அப்படின்னா ஸோ நைட்ரேட் கண்டென்ட் வந்துட்டு அது பர்மிஷனோட அதிகமாக போகும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பேபியினுடைய ஸ்கின் என்னவாகுதுங்க ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகுது அப்படி சொல்கிறோம். எதனால் அப்படின்னா அது வந்து என்ன ஆகுது, அந்த பேபியினுடைய பிளட்ல வந்து என்ன பண்ணுது, ஹீமோகுளோபின் அஃபெக்ட் பண்ணதுனால இந்த டிசீஸ் ஏற்படுது. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12க்கு பாருங்க. ஹை டர்பிடிட்டி ஆஃப் த வாட்டர் கேன் பி டிட்டர்மைன்டு பை. ஓகேங்களா, நம்ம டர்பிடிட்டினா என்ன படிச்சிருப்போம், நம்ம கலங்கல் தன்மையை சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? சஸ்பெண்டட் ப்ளஸ் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்குது இல்லையா? அது வாட்டருக்குள்ள மின்க்ல இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கலங்கல் தன்மை ஏற்படுது. அதை கண்டுபிடிக்கிறதா யூஸ் பண்ணுறோம் ஜாக்சன் டர்பிடிட்டி மீட்டர், டர்பிடிட்டி ராட் யூஸ் பண்ணியிருப்போம், பெய்லிஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அதே மாதிரி நெஃபுலா யூஸ் பண்ணியிருப்போம். என்ன கேட்குறாங்கன்னா அதிகப்படியான டர்பிடிட்டி ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் தான் கேட்குறாங்க. இட் இஸ் கால்ட் as a ஜாக்சன் டர்பிடிட்டி மீட்டர். ஓகேங்களா, சரி ஏன்னா அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 25 to 1000 ppm வரைக்கும் நம்ம பண்ண முடியும். ஜாக்சன் டர்பிடிட்டி மீட்டர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தா கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. ஃபாலோயிங் ஆர் த சம் parameters and the desirable limit the correct sequence கேட்குறாங்க இல்லையா? ஸோ மெயினாக பாருங்க மேட்ச் த ஃபாலோயிங் தான். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பேராமீட்டரில் வந்துட்டு நைட்ரேட்டு, பிஹெச் வேல்யூ, அயானு, டிசால்வ் சாலிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பிஓடி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு மேட்சராக வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்ரேட் எவ்வளோக்குள்ள இருக்கலாம், ஸோ 45 இருக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வரீங்க, டி வருமா? ஓகே, பிஹெச் எவ்வளோ இருக்கலாம், ஸோ பிஹெச் அப்படிங்கிறத பார்த்தோம் லாஸ்ட்டாக பார்த்தோம் எவ்வளோ இருக்கலாம், 6.5 to 8.5 இருக்கலாம். ஸோ இப்போ செகண்டுக்கு வந்து சி எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம மேட்ச் பண்ணும்போது எது ஒன்றுக்கு ஆன்சராக வருது, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி அயன் பாருங்க, அயன் வந்து எதுக்குள்ள இருக்கலாம்,
ஸோ 0.3 இருக்கலாம் இல்லையா, அப்படி பார்த்தோமா. ஓகே, அதே மாதிரி டிஓ கான்டென்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்துருக்கோம், போர்ட்டபிள் வாட்டராக இருந்துச்சு அப்படின்னா 500 பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இக்கு 4க்கு வந்து அதே பிஓடி எவ்வளோ இருக்கணும், 0 கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இதுக்கு என்னது, ஸோ 1க்கு டி பார்க்குறீங்க, 2க்கு சி, 3க்கு பி, 4க்கு இ, 5க்கு ஏ. ஆப்ஷன் இஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதுதான் கொடுத்துருப்பேன் நான். ஓகேங்களா. ஸோ நைட்ரேட்டுக்கு வந்துட்டு 45 mg/L, பிஹெச்க்கு வந்து 6.5 to 8.5. ஸோ அயானுக்கு வந்து less than 0.3 இருக்கணும். டிஓ கண்டென்ட் வந்துட்டு 500 mg/L இருக்கணும். பிஓடி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே கூடாது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. The measurement of color in water is carried out by means of. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருடைய கலரை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு என்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், நம்ம டின்டோமீட்டர் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. இது நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல நம்ம பார்த்துருப்போம் நம்ம. ஓகே தானே. ஸோ இது மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு நெஸ்லா கலர்லெஸ் டியூப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ நார்மல் வாட்டர், பியூரிஃபைடு வாட்டர் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து அதில் ஏதாவது பார்ட்டிகல்ஸ் கலந்துருந்துச்சு அப்படின்னா அந்த வாட்டருக்கு என்ன பண்ணுறாங்க, கலர் மேட்சிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் கால்ட் as ஓகே டின்டோமீட்டர் அப்படின்னு பேர். ஓகே தானேப்பா. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. கார்பனேட் ஹார்னஸ் இஸ் ஈக்குவல் டு. ஓகேங்களா. நம்ம மெயினாக படிச்சிருப்போம் ஹார்னஸ் அப்படிங்கிறது நம்ம 2 இதுதான் படிச்சிருப்போம். ஒன்று என்ன அப்படின்னா கார்பனேட் ஹார்னஸ், இன்னொன்று என்னது டெம்பரரி ஹார்னஸ், இன்னொன்று வந்து என்னது பர்மனன்ட் ஹார்னஸ் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெம்பரரி ஹார்னஸ் இருக்குது இல்லையா, அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம், நம்ம ஒன்று வந்து சிம்பிளி பாயிலிங் பண்ணலாம், அல்லது நம்ம லைம் ஆட் பண்ணலாம். இன்னொன்று என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா வந்துட்டு பர்மனன்ட் ஹார்னஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 4 ப்ராசஸ் படிச்சிருப்போம். ஜியாலைட் ப்ராசஸ், டிமாலைசேஷன் ப்ராசஸ் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா கார்பனேட் ஹார்னஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் டோட்டல் ஹார்னஸ்ங்கிறது என்னதுங்க, டோட்டல் ஹார்னஸ் ஈக்குவல் என்ன படிச்சிருப்போம் நம்ம, கார்பனேட் ஹார்னஸ் பிளஸ் நான் கார்பனேட்டு ஹார்னஸ் படிச்சிருப்போம் இல்லையா. ஓகே தானே. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கார்பனேட் ஹார்னஸ்னுடைய வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ஸோ மெயினாக வந்துட்டு டோட்டல் ஹார்னஸ் ஆர் அல்கலிட்டி விச் எவர் இஸ் லெஸராக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சேம் அதே தான் கொடுத்துருப்பாங்க இங்கே. ஓகே, த போர்ஷன் ஆஃப் த ஹார்னஸ் அசோசியேட்டட் வித் தி கார்பனேட் ஆர் எ பைகார்பனேட் மெயினாக அது பார்த்துருப்போம். அதே மாதிரி நான் கார்பனேட் அப்படிங்கிறது என்னது, ஓகே ஹார்னஸ் அசோசியேட்டட் வித் தி சல்ஃபைட் ஆர் குளோரைட் ஆஃப் தி கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கார்பனிக் ஹார்னஸ் அப்படிங்கிறது மெயினாக என்ன பண்ணுறீங்க, டோட்டல் ஹார்னஸ் அல்லது அல்கலிட்டி விச் எவர் இஸ் லெஸர் வேல்யூவாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அதாவது ரெண்டுமே கண்டுபிடிக்கிறீங்க, ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டு எது லோயஸ்ட் வேல்யூவாக இருக்குதோ இஸ் ஈக்குவல் டு ஹார்னஸ் கார்பனேட் ஹார்னஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. The pH value of the drinking water should be in the range of. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா எவ்வளோக்குள்ள இருக்கணும். ஸோ மெயினாக வந்துட்டு போர்ட்டபிள் வாட்டருக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ரேஞ்ச் வந்துட்டு 6.5 to 8.5 இருக்கணும் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ pH வந்துட்டு லெஸ் தென் 7 நமக்கு ஆசிட் நமக்கு தெரியும், கிரேட்டர் 7 அப்படின்னா அந்த அல்கலைன் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒவ்வொன்றுக்கு ரேஞ்ச் பார்த்துக்கோங்க, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ சஸ்பென்ஸ் சாலிட்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஹார்னஸ் எவ்வளோ இருக்கணும், குளோரைடு, சல்ஃபைட்டு, அல்கலிட்டி, டர்பிலிட்டி, கலர், நைட்ரேட் எல்லாமே மெயினாக பார்த்து வச்சுக்கோ. ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்டே இருப்பாங்கப்பா. ஓகே, ஸோ அடுத்து பார்த்து கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. The process of passing the settled water through the bed of the granular material is called as என்ன பார்க்கணும் நம்ம, ஃபில்ட்ரேஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து எந்த டாப்பிக்கில் வருது அப்படின்னா வாட்டருடைய ட்ரீட்மெண்ட் டாப்பிக்கில் நமக்கு வரும். ஓகே தானே. ஸோ வாட்டருடைய ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது என்னது மெயினாக ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க, ரா வாட்டருக்கு தேவையான ஃபில்டர் இது ஸ்க்ரீனிங் பண்ணுறீங்க. ஓகே தானே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம கொயாகுலண்ட் ஆட் பண்ணுறீங்க, ஃப்ளோகுலேஷன் ஃபார்ம் ஆகுது, செடிமெண்டேஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஃபில்ட்ரேஷன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணுறோம். ஓகே தானே. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, நம்ம குளோரின் வந்து ஆட் பண்ணுறோம் இல்லையா. மெயினாக என்ன கேட்குறாங்கன்னா வந்துட்டு ப்ராசஸ் ஆஃப் பாசிங் த செட்டில்டு வாட்டர் த்ரூ தி பெட் ஆஃப் த granular material கேட்குறாங்க. இட் இஸ் கால்ட் as a filtration technique அப்படின்னு பேர். ஓகேப்பா. ஓகே, the water passes through the filter some made of the layer of the sand, gravel and charcoal that the help of remove the smaller particles. அப்போ என்ன பார்ட்டிகல் அப்படின்னா வந்துட்டு ஒரு கிராவல் லேயர் சாண்ட் லேயர் என்ன பண்ணுறோம், ஃபில் பண்ணிக்கிறோம். நம்ம 2 டைப் ஆஃப் ஃபில்டர் படிச்சிருப்போம் இல்லையா. ஒன்று என்னது ஸ்லோ சாண்ட் ஃபில்டர், இன்னொன்று ரேபிட் சாண்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க, குட்டி குட்டி பாலிக்ஸ் என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே தானே. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. Which one of the following chemical can be used for a coagulation? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அலுமினியம் சல்ஃபைட் யூஸ் பண்ணியிருப்போம், அதே மாதிரி காப்பரஸ், குளோரைடு காப்பரஸ் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் மெயினாக கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபெரஸ் சல்ஃபைட்ங்கிறது ஆன்சர்ப்பா. ஓகே தானே. ஸோ வேரியஸ் கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம. அதில் மெயினாக யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஆலம் யூஸ் பண்ணுவோம், அலுமினியம் சல்ஃபைட்டு, அதே மாதிரி என்ன பண்ணுவீங்க ஃபெரஸ் சல்ஃபைட் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி சோடியம் அலுமினேட் அப்படிங்கிறது மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஓகே தானே. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. Which treatment process is carried out after filtration of the water? ஓகேங்களா. ஸோ மெயினாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செடிமெண்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, ஃபில்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணணும் இல்லையா. எதுக்காக பண்ணுறோம் நம்ம, ஸோ மெயினாக வந்துட்டு பேத்தோஜன் பாக்டீரியா இருக்கும் இல்லையா, அதை நம்ம கில் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா
when the water comes out of the filter plant, it may contain bacteria and other microorganisms, some of the which may be pathogenic இருக்கும் இல்லையா, அதை நம்ம கில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா, அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பாயில் ஆஃப் வாட்டர் பாயிலிங் பண்ணுறது, தென் ட்ரீட்மெண்ட் வித் எக்ஸஸ் லைமை வந்து ஆட் பண்ணுறது, ஓசோன் ட்ரீட்மெண்ட்டு, அயோடின் அண்ட் புரோமைன் பில்ஸ், அதே மாதிரி அல்ட்ரா வயலட் ரேஸ், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், பேத்தஜன் பாக்டீரியா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கில் பண்ணுறது தான் வந்துட்டு இதோடைய ப்ராசஸ். ஓகே தானே. ஸோ லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் நம்பர் 20, the various treatment process தான் கேட்குறாங்க இல்லையா. ஸோ மெயினாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க கொயாகுலண்ட்டு, தென் ஃப்ளோகுலேஷன் ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க செடிமெண்டேஷன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷனு, டிஸ்இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நமக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த T20 சீரிஸ் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.